ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். மகளிர் தினத்தையொட்டி வரும் 8ஆம் தேதி முதல் மகளிர் மட்டுமே இயக்கும் பிங்க் நிற ஆட்டோ சேவை தமிழக அரசு அறிவித்தபடி சென்னையில் அறிமுகமாகிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. கருத்து முரண்கள் இருந்தாலும் ஒற்றுமையோடு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி. அரசு சட்ட கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பம் இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் நீடிப்பு. நடிகை விஜயலட்சுமி தொடர்பான விவகாரத்தில் உச்சநீதிமன்ற அறிவுரைப்படி சமரசத்திற்கு இடமில்லை. வழக்கை தொடர்ந்து சந்திக்க தயார் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் திட்டவட்டம். ரஷ்ய அதிபர் புதின் பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிடுங்கள். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட நாட்டு நலன் தொடர்பானவை பற்றி சிந்திக்குமாறு அமெரிக்க அரசு அதிகாரிகளுக்கு அதிபர் டிரம்ப் அறிவுரை. ரசிகர்கள் ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்காமல் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நாகையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் உரையாற்றிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்றும் இது நமது உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றும் கூறிய அவர், இதில் எந்த கட்சியும் கௌரவம் பார்க்காமல் நமது மாநிலத்தின் நலனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை என்றும் திமுக கூட்டணியில் தங்கள் கட்சி ஒரு அரங்கம் என்றும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினரும் இடம்பெறும் வகையில் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 12 பேர் நியமனம் செய்யப்பட்ட இருக்கும் நிலையில் அதில் ஒடுக்கப்பட்ட பிரிவினரும் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். திமுக கூட்டணியிலிருந்து கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையோடு இருக்கிறோம் என்று கூறிய அவர், கூட்டணியில் இருந்து கொண்டே வெளிப்படையாகத்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராடி வருகிறோம் என தெரிவித்தார். திமுக கூட்டணியை உருவாக்கியதில் விசிகாவுக்கும் பங்கு உள்ளது என்றும் அதேபோல அதை காப்பாற்றுவதற்கான பொறுப்பும் தங்களுக்கு இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழகத்திற்கான அனைத்து நிதிகளையும் மத்திய அரசிடமிருந்து பெற்றுத்தர முடியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 2014ஆம் ஆண்டு 55 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 181 லட்சம் கோடி ரூபாயாக மாறியிருக்கிறதே, அப்படியென்றால் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் மீது உண்மையில் அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி, 100 நாள் வேலை திட்டம் ஆகியவற்றுக்கான நிதியை பெற்று தாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழகம் அடைந்திருக்கும் வளர்ச்சியை மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டியிருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது தங்களது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறதை தவிர வேறல்ல என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வது தொடர்பான ரகசியத்தை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக இந்துமதி என்ற மாணவி செய்து கொண்டார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாமும் மருத்துவர் ஆகிவிடலாம் என்கிற உயரிய இலட்சியத்தோடு அல்லும் பகலும் படித்து வரும் மாணவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாகியும் இன்று வரை அவர்களுக்கு நீட் தேர்வு தொடர்பான ரகசியத்தை திமுக அரசு கூறவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வு ரத்து குறித்த பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி மாணவர்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கும் திமுக அரசுதான் மாணவியின் மரணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு ரகசியம் என திமுக கூறியது பொய்தான் என்கிற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது எந்த நீட் மரணமும் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய பாஜக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் 3656 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் 139 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். சுமார் 83 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பல்வேறு துறைகள் சார்பில் 38,956 பேருக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இலங்கை கடற்படையின் அடக்குமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். தமிழக மீனவர்களையும் இந்திய மீனவர்களாக மத்திய அரசு பார்க்க வேண்டும் என்றும் இலங்கையுடன் கச்சத்தீவில் மீன்பிடிக்க வகை செய்யும் புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஆதாரமில்லாத அவதூறு வழக்கில் நடிகையுடன் சமரசம் பேச வாய்ப்பில்லை என்றும் அதற்கான தேவையும் இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக சீமான் மீதான போலீஸ் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் இருதரப்பும் கலந்து பேசி உடன்பாடு காண வேண்டும் என அறிவுறுத்தியது. இந்த உத்தரவு குறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இடைக்கால தடை உத்தரவை வரவேற்பதாகவும் 14 ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயார் என்றும் கூறினார். தனது தாயாரை மட்டுமின்றி தனது குடும்ப பெண்களை அவர் திட்டும்போது தாங்கிக் கொண்டதாகவும் இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேறு வழியின்றி வழக்கு தொடர்ந்ததாகவும் சீமான் கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, பள்ளி மாணவி மரணம் தொடர்பான வழக்கு போன்றவை குறித்தும் 20க்கும் மேற்பட்ட பாலியல் பிரச்சனைகள் குறித்தும் கம்யூனிஸ்ட் கட்சி பேசவில்லை என்று குற்றம் சாட்டிய சீமான் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது கார்ப்பரேட்டாக மாறிவிட்டது என்றும் விமர்சித்தார். அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என்றும் சீமான் கூறினார். அரசு சட்டக் கல்லூரிகளில் இணை உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 18ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் இணைய வழி வாயிலாக பெறப்படுகின்றன. விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இணைய வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவது வரும் 18ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்த அரசியல் கட்சி என ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் அரசு பரிசீலிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக, பாஜக, தவேக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காததால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். எந்த தேர்தலிலும் களம் காணாத பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது பாரபட்சமானது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பதிவு செய்யப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்க முடியும் என்றும் மனுதாரர் பொதுத்துறை செயலாளரிடம் விண்ணப்பித்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்த அரசியல் கட்சி என ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும், கட்சியின் பதிவு தொடர்பான ஆதாரத்துடன் பொதுத்துறையிடம் இன்றைய மனுதாரர் விண்ணப்பிக்கலாம் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். மகளிர் தினமான வரும் 8ஆம் தேதி சென்னையில் பெண்கள் மட்டுமே இயக்கும் பிங்க் நிற ஆட்டோ சேவை தொடங்கப்பட இருக்கிறது. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் பெண்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பினை உருவாக்கிடவும் பிங்க் நிற ஆட்டோ சேவை தொடங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின் கீழ் அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னையில் பிங்க் நிற ஆட்டோ சேவை மகளிர் தினமான வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. கரூரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார வாகன கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கென தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் சமூக தரவுத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய விவரங்களை பதிவேற்றம் செய்தல் குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தொடங்கி வைத்தார். தோகைமலை பகுதியில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை உதவித்தொகை, இலவச வீடு, 100 நாள் வேலை திட்டம் வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட இருப்பதால் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் முகாமில் கலந்து கொள்வதை வலியுறுத்தியும் வகையில் இந்த விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி நடைபெற்றது.
திரைப்பட தயாரிப்புக்காக மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் பேரன் துஷ்யந்த் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் அந்த வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்துக்கு சொந்தமான ஈஷன் தயாரிப்பு நிறுவனம் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரிக்க ஆண்டுக்கு 30% வட்டியுடன் 3,74,00,000 ரூபாயை வங்கியில் கடனாக பெற்றது. கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடன் கொடுத்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதுகுறித்து துஷ்யந்த் நிறுவனம் பதிலளிக்காததால் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் கவனம் செலுத்துமாறு அமெரிக்க அரசு அதிகாரிகளுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சட்டவிரோத குடியேற்றங்கள், வன்கொடுமை சம்பவங்கள், போதைப்பொருள் மற்றும் நாட்டுக்குள் கொலைகாரர்கள் அதிகரிப்பது பற்றி கவலைப்பட வேண்டும் என்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதே முதல் நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிபராக பதவியேற்ற முதல் 1 மாதத்திற்குள் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை வரலாறு சிறப்புமிக்க அளவில் குறைந்துவிட்டது என்றும் அமெரிக்கா மீதான அவர்களின் படையெடுப்பும் முடிந்துவிட்டது என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த நெருக்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருப்பதாக சர்வதேச அளவில் கருத்து நிலவுகிறது. ஐசிசி சாம்பியன் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடனான அரையிறுதி ஆட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில் தான் பங்கேற்ற 3 லீக் ஆட்டங்களிலும் இந்திய அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இதன் மூலம் துபாயில் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி சந்திக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கேப்டன் ரோஹித் சர்மா, அரையிறுதியில் சிறப்பாக ஆடும் அணி வெற்றி பெறும் என்பதால் ஆஸ்திரேலியாவுடனான போட்டியின் போது எந்த தவறையும் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் என தெரிவித்தார். அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவோம் என்றும் ரோஹித் சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.